நமது மாநிலத்துடைய தலைவர் அண்ணாமலை ஐயா அவர்களை விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இவரே 2 கிலோமீட்டருக்கு மேலான தூரத்திலே எங்களுக்காக மக்களுக்காக உங்களுக்காக உங்களெல்லாம் காண வேண்டும் என்பதற்காக கண்களுக்கு வேறு நிறுத்தி இன்றைக்கு நம்ம விழுப்புரத்திலே நடந்திருக்கிறார். அவருக்கு விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தாய்மார்களே, இந்த அற்புதமான விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதியில ஒரு எழுச்சி மிகுந்த எண் மக்கள் யாத்திரையில நம்மோடு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இங்கே வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் முதல் எங்களுடைய வணக்கத்திலும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளை எண் மக்கள் இந்த பயணம் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து தமிழகத்தினுடைய 164வது தொகுதியாக இந்த விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கின்றன. ஐயா, அப்படி என்றால் 163 தொகுதிகளை கடந்து தமிழகத்தினுடைய தென்பகுதியை முழுவதுமாக பார்த்துவிட்டு மக்களோடு இணைந்து பணியாற்றி சேவை செய்து அதன் பிறகு தெற்கு மண்டலத்திலே மத்திய மண்டலத்திலே டெல்டா பகுதியில் இன்னைக்கு விழுப்புரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஐயா, இதற்கு முன்பு 2 தேதியிலே இங்கு வந்திருக்க வேண்டும். வேறு வேறு காரணங்களுக்கு பிறகு 2 தேதி வர முடியவில்லை. அதற்காக மன்னிப்பை உங்களிடம் நான் கேட்டுக் கொள்கின்றேன். இருந்தாலும் இன்று உங்களோடு உங்களுடைய மண்ணிலே பயணம் செய்வதற்கு அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சகோதர சகோதரர்கள், எதற்காக இந்த பயணம்? இதற்காக நடக்கணுங்க. எதற்காக மக்களை பார்க்கணும்? இதற்காக மக்களோடு மக்களாக இணைந்து இந்த யாத்திரையில பங்கெடுக்க வேண்டும் என்றால் ஐயா, தமிழகத்தினுடைய இந்த நிலங்காடுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக 2 நபர்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை 1ஆம் தேதி மாசம் சம்பளமாக நீங்கள் உழைத்த பணத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா, எனக்கு 2 அமைச்சர்கள் இருந்து நிலைப்படுத்துகிற நிலைமையை பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய மொத்த மாநில நீர் உற்பத்தி 100% மாநிலத்தில் உற்பத்தி ஆகுதுன்னா 4 மாவட்டங்கள் ஐயா, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், இந்த 4 மாவட்டங்கள் மட்டுமே 32 விழுக்காடு நீர் உற்பத்தி நடைபெறுகிறது. 4 மாவட்டம் 32%. விழுப்புரம் மாவட்டத்தினுடைய உள்மாநில உற்பத்தியை பார்த்தீங்கன்னா வெறும் 2.6% ஐயா. மனித வளர்ச்சி குறியீடு எந்த அளவுக்கு விழுப்புரத்தில் கல்வி, எந்த அளவுக்கு விழுப்புரத்தில் சுகாதாரம், எந்த அளவுக்கு விழுப்புரத்தில் அரசனுடைய சேவைகள் நன்றாக இருக்கிறது என்று மனித வளர்ச்சி குறியீடு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இப்பொழுதுக்கு மோசமாக இருக்கக்கூடிய ஊர் அரியலூர் 0.282. அதற்கு மேலே 2வது மோசமாக இருக்கக்கூடிய ஊர் பெரம்பலூர் 0.447. 3வது மோசமாக இருக்கக்கூடிய ஊர் தேனி 0.539. இது 0 என்றால் ஒரு வளர்ச்சி நடக்கவில்லை என்ற அர்த்தம், 1 என்றால் முழுவதுமாக வளர்ச்சி நடந்திருக்கிறது என்ற அர்த்தம். 4வது மோசமான மாவட்டம் தமிழகத்தில் விழுப்புரம் 0.561. 70 ஆண்டு காலம் ஆட்சி. 1967 ஆட்சி. திமுக 5 முறை முதலமைச்சராக இருந்து 6வது முறை முதலமைச்சராக இருக்கின்றார்கள். ஆனால் விழுப்புரத்தினுடைய மனித வளர்ச்சி குறியீடு தமிழகத்தினுடைய கடைசியிலிருந்து 4வது மாவட்டமா இருக்குது ஐயா. இதனால் ஆரம்பத்தில் நான் பேச ஆரம்பித்தபோது உங்களிடம் சொன்னேன், தமிழகத்தினுடைய அரசியலை முழுவதுமாக மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. வெளியே சரியில்லை, யாருக்கு எந்த வேலையும் நடக்கல. மனித வளர்ச்சி குறியீடை பாருங்க, வெளியூர் நாட்டை பற்றி பாருங்க, லஞ்சலை பாருங்க, ஊழலை பாருங்க, அரசு பள்ளிகளுடைய தன்மையை பாருங்க, அரசு பேருந்துடைய தரத்தை பாருங்கள். அனைத்தும் கூட அதன பாதாளத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, அது உங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரை 2 அமைச்சர்கள் இருந்தும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடக்கின்றார்களே தவிர விழுப்புரம் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆட்சியில் இல்லை. சகோதர சகோதரிகள், இன்னைக்கு ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணி கட்சிகள் இந்த 2 பேரும் சேர்ந்து ஐயா இன்னைக்கு மத்திய அரசு திட்டுவதை மட்டுமே வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். ஒரு பக்கம் அண்ணன் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு மாநாடு போடுறாரு, கேட்ட சமத்துவ மாநாடு போடுறாரு. இன்னொரு பக்கம் இளைஞரணி திமுக இளைஞரணி சேலத்தில் ஒரு மாநாடு போட்டு 2 பேருமே தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க. திருமாவளவன் அவர் ஒரு 10 தீர்மானம், உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு 14 தீர்மானம் நிறைவேற்றாங்க. கேட்டால் நாங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம் மத்திய அரசுக்கு எதிராக. ஐயா, இந்த தீர்மானங்கள் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் ஐயா. எவ்வளவு முட்டாள்தனமாக இந்த கட்சிகள் நம்மிடம் இன்னும் போலி அரசியலை வைத்து ஓட்டு பிச்சல் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சில தீர்மானத்தை பார்த்தாவே தெரியுங்க ஐயா. நேற்று திருமாவளவன் அவருடைய கட்சி விசிகே கட்சியினுடைய மதுரை தீர்மானத்தில் தீர்மானம் வெட்டு போட்டிருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எப்பொழுதும் கொண்டு வரக்கூடாது, இதை கைவிட வேண்டும் என்று திருமாவளவன் போட்டிருக்கார்.
மேடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் உட்கார வச்சு தீர்மானம் போட்டிருக்கார். ஆனா மு க ஸ்டாலின் அவருடைய அப்பா கருணாநிதி அவர்கள் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று இந்தியாவிலே முதலாக சொன்ன தலைவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள். தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல 2ஆம் பாகத்துல 273ஆம் பக்கத்தில் இருப்பாங்க. ஆண்டுதோறும் மக்கள் மாறி மாறி ஓட்டு போட்டு கட்சி மாறி மாறி ஆட்சி அமைத்தா எப்படி மக்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க முடியும்? தேர்தல் என்பது ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். அதை உருவாக்க இந்த சங்கடங்களை தவிர்க்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிகம் சொல்லுது ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று. அதற்காக மத்திய அரசு ஒரு கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த ரிப்போர்ட் எந்த நேரத்திலும் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தை எழுதிய புத்தகத்தையே படிக்காம அந்த மேடையில் துண்டிச்சத்தை பார்த்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது உதாரணத்திற்கு எவ்வளவு மோசமாக ஒரு தீர்மானம் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். ஐயா அடுத்து இதுல வர உச்சகட்ட காமெடினா தீர்மானம் 20 16வது நிதிக்குழுவின் நிதி பகிர்வை அதிகரிக்க வேண்டும். இன்னைக்குதான் அவங்க டைலாக். மத்திய அரசு நம்முடைய வரியை எல்லாம் பிடிந்து தின்கின்றார்கள், தமிழகத்திற்கு வரவேண்டிய வரி பகிர்வு என்பது வராமல் இருக்கு. அப்படி திமுக காரன் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரு பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா இதை எங்களிடம் பேச வேண்டும் என்பதனுடைய ஆசை. காரணம் விழுப்புர மக்களை பொறுத்தவரை அறிவார்ந்தவர்கள், ஒரு விஷயத்தை எளிமையாக புரிந்து கொள்பவர்கள். யாரு பொய் சொல்றாங்க யாரு உண்மை சொல்லுகின்றாங்க என்பது மில்லியனமாக உங்களுக்கு தெரியும். ஐயா காங்கிரஸ் கட்சி 2004 2014 வரை ஆட்சியில் இருந்த பொழுது 2004 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பொழுது நிதி பகிர்வு என்பது 30.5% இருந்துச்சு. அதாவது 100 ரூபாய் மத்திய அரசுக்கு நீங்க மறைமுக வரியா கொடுக்கிறீங்கன்னா 30.5% தான் மாநிலத்துக்கு வரக்கூடிய நிதி பகிர்வு. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி முடித்து 2014 வெளியே வரும் பொழுது 30.5% இருந்தது 32% மாத்தினாங்க. வெறும் 1.5% நிதி பகிர்வை 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் உயர்த்திட்டு போனாங்க. 30.5 இருந்தது 32 விழுக்காடாக மாறியது. நரேந்திர மோடி அவர்கள் வந்தவுடன் 32% இருந்த நிதி பகிர்வு 42% நம்ம உயர்த்தியிருக்கின்றோம். அதாவது 10 வருஷத்துல 1% நிதி பகிர்வு, 9 ஆண்டுகள்ல 10% நிதி பகிர்வை உயர்த்தியிருக்கின்றோம். இன்னைக்கு ஏன் டிராமா பண்றாங்க? நிதி பகிர்வை உயர்த்த வேண்டும் என்று அதற்கு மு க ஸ்டாலின் அவர்கள் மேடையில் அமர வைத்துக் கொண்டு ஒரு தீர்மானம் வர போடுறாங்க. ஐயா இன்னைக்கு இங்க நிறைய நம்முடைய பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிகள் நின்றுட்டு இருக்கின்றனர். எங்களுக்காக மத்திய அரசுடைய சிறப்பு திட்டம் எஸ்சி சப்ளான் என்று சொல்லுகின்றார். அதாவது ஒரே ஆண்டும் கூட நம்முடைய பட்டியலின சகோதர சகோதரர்கள் முன்னேற்றத்திற்காக தனியாக ஒரு பணம் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. தமிழகத்திற்கு 2022-23 தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 16,422 கோடி ரூபாய் மோடி ஐயா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு முன்னேற்றத்திற்காக 16,422 கோடி ரூபாய் அனுப்பி வச்சாங்க ஐயா. ஆனால் மாநில அரசு, இந்த கேடுகட்ட மாநில அரசு, வேலை செய்ய தெரியாத மாநில அரசு, தொழில் சொல்லுகின்ற மாநில அரசு 10,446 கோடி ரூபாய் திரும்பி அனுப்பிச்சாங்க. வந்தது 16,422 கோடி. அதுல 10,446 கோடி ரூபாய் எஸ்சி சப்ளான்ல அந்த பணம் திரும்பி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எங்களுக்கு இது வேண்டாம் என்று எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? பணத்தை திரும்பி அமைச்சரை பற்றி திருமாவளவன் அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டார். நாம் 10% நிதி பகிர்வை உயர்த்தி இருக்கின்றோம், அதை பற்றி வாய் திறந்து பேச மாட்டார். 10 ஆண்டுகள் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்த பொழுது வெறும் 1.5% மட்டும்தான் உயர்த்தினார்கள், அதை பற்றி பேச மாட்டார். இதை விட முட்டாள்தனமான தீர்மானம் யாருமே பெற முடியாது ஐயா. அடுத்த ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு. மத்திய அமைச்சரவையில் பட்டியல் சகோதர சகோதரிகளுக்கு பிரதிநிதித்துவம் கம்மியா இருக்குது அப்படி. ஐயா எங்க கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஐயா, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டானா. கூரை மேல இருக்கிற கோழியை பிடிக்க தெரியாத நான் வைகுண்டத்துக்கு நேரா போடணும். ஐயா மத்திய அரசிலே பட்டியல் சமுதாய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று திருமாவளவன் அவர்கள் நேற்று தீர்மானம் போட்டிருக்காங்க. இதை கேளுங்க, இதை விட காமெடி இந்தியாவிலே இருக்காதுங்க ஐயா. ஐயா நம்மிடம் 76 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் உட்பட 76 அமைச்சர்கள், நரேந்திர மோடி இல்லாம 75 அமைச்சர்கள், 76 அமைச்சர்கள் மத்திய அரசு மந்திரி சபையில் இருக்காங்க. பட்டியலின சகோதர சகோதரிகள் அதுல 76ல 12 பேர், 16%. 16% அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் நம்முடைய மந்திரி சபையில். தமிழ்நாடு மந்திரி சபையில 35 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பட்டியலின சகோதர சகோதரிகள் 3 பேர். தீர்மானம் யார் எதிர்த்து போட்டிருக்கணும்? மேடையில் இருக்கிற ஸ்டாலினை எதிர்த்து
தமிழகத்தினுடைய அமைச்சரவையில பிரதிநிதித்துவம் இல்லை. ஒரு 35 பேர்த்துல 3 பேர், நம்ம 76 பேர்த்துல 12 பேர், 16%. 35ல 3 என்பது 10%. ஆனால் குற்றம் அங்கேயாமா. எதற்கு நீ உதாரணமா சொல்றாங்க ஐயா, இவங்கெல்லாம் பகல்லையே கண்ணு தெரியாது. திருமாவளவனுக்கு பகல்லையே கண்ணு தெரியாது. கண் முன்னால் பச்சை பிள்ளை சொல்லி ஒரு கட்சி நடத்துறாங்க. பச்சை பிள்ளை சொல்லி ஒரு சமத்துவ மாநாடு. ஐயா, அவர் தீர்மானம் எதை எதிர்த்து போட்டிருக்க வேண்டும்? வேங்கையிடவல்ல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில மனிதனுடைய மனம் கலந்து 14 மாதங்கள் ஆகிருக்கிறது. அதை கண்டித்து தீர்மானம் போட்டிருக்கிறார். சென்னையில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீட்டுல உளுந்தூர்பேட்டை முடிச்சுட்டு வைங்க. உளுந்தூர்பேட்டை சகோதரி அவரை சூடு வைத்து சித்திரவதை பண்ணியிருக்கிறார்கள். அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கணும். இந்தியாவிலே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு எதிராக அதிகமான குற்றச்சம்பவங்கள் நடக்குவது தமிழ்நாடு. அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கணும் ஐயா. இந்தியாவிலே இரட்டை தமிழர் வழக்கு முறை இன்னும் இருப்பது நம்முடைய உரிமை. அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிறோம். இன்னுமே மாசத்துக்கு இருக்கா கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க. அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கோம். ஆனால் இவர்களுடைய கண்ணு குருடு. மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையில வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். திருமாவளவனும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள். மொத்தமா சொல்லணும்னா வேஸ்ட் இல்லையா, வேஸ்ட். அதாவது இன்னைக்கு உண்மையின் பக்கம், நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் தமிழ்நாட்டு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றம் வேண்டும் என்பதை உறுதியாக நம்புகின்றார். நிச்சயமாக தமிழகத்திலே நம்முடைய சமகாலத்திலே இந்த மாற்றம் நடக்க வேண்டும் என்று நம்புகின்றார். அடுத்து இளைஞரணி திமுக தீர்மானம் போடுறாங்க சேலத்தில். அந்த தீர்மான நகல் எடுத்துட்டு வாங்க. திமுக தீர்மானம் போட்ட நகல் எடுத்துட்டு வாங்க. இளைஞரணி சேலத்தில் பத்திரிகை நண்பர் பாருங்க, ஃப்ரண்ட்ல நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு நண்பர் கேட்டாங்க, இந்த இளைஞரணி மாநாட்டை பத்தி சொல்லிட்டு போனேன். நான் சொன்னேன், வாய் சொன்ன தப்பா போயிடும், வேண்டானே. ஆல்ரெடி அளவெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான். அவரது நியூஸ்காரர் வரை கிளம்பி இருக்கிறார், அமைதியா இருக்கிறேன். பத்திரிகை நண்பர் சொன்னார், அதெல்லாம் எல்லாம் நீங்க பேசிட்டு தான் போகணும். சரி ரைட், கேட்டாங்க, நம்ம வாய் சும்மா இருக்காது, பேசுவோம் அப்படின்னு திமுகவினுடைய இளைஞரணி மாநாட்டை ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், அக்கா கொடியேற்ற, அண்ணன் மகிழ, அண்ணன் மகன் மேடையிலே இருக்க, அண்ணனுடைய பேரன் முதல் இருக்கையிலே அமர, அண்ணனுடைய மனைவி அதை தீர்த்து ரசித்து பார்க்க, ஆட்டு பிரியாணியோடு அந்த மாநாடு இனிமையாக நடந்ததுதாக சொல்லணும். வேற இந்த மாநாட்டை பற்றி நான் என்னையா சொல்லுவேன்? சகோதர சொல்வது, எதற்காக நான் திமுகவின் மீது வெறியோடு இருக்கின்றேன், அவர் அரசியலில் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன் அந்த கட்சி என்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு தொண்டர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அரசியல் கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா. ஐயா, அரசியல் கட்சியினுடைய தன்மை என்னவென்றால், ஒரு தொண்டன் தலைவனாகதான் ஜனநாயகத்தினுடைய தன்மை. ஒரு தொண்டன் அந்த கட்சிக்கு ஒரு நாள் தலைவனாகும். அந்த தொண்டன் அந்த கட்சியில எம்எல்ஏ எம்பியா இருக்கணும். அந்த தொண்டன் படிப்படியாக வளர்ந்து தன்னுடைய அனுபவத்தை கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தர்மம். ஆனா திமுக பாத்தீங்கன்னா, சென்னை எடுத்துக்கலாங்க ஐயா, நம்முடைய மாநகரத்தை 3 எம்பிக்கள் இருக்கின்றார். தென் சென்னையினுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், அவருடைய தம்பி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அவர்களுடைய அப்பா தங்கபாண்டியன் முன்னாள் அமைச்சர். அப்படியே மத்திய சென்னைக்கு வந்தீங்கன்னா தயாநிதி மாறன், அவரை பத்தி பேசவே வேண்டாம், அந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்படியே வடசென்னைக்கு வந்தீங்கன்னா கலாநிதி வீராசாமி, ஆற்காடு வீராசாமி அவருடைய பையன். அப்படியே கள்ளக்குறிச்சி பக்கம், வெள்ளூர் பக்கம் போனீங்கன்னா ஒரு பக்கம் பொன்முடி அண்ணனுடைய பையன் ஒரு பக்கம் எம்பி, இன்னொரு பக்கம் துரைமுருகனுடைய எம்பி ஒரு பக்கம் எம்பி. ஐயா, தமிழகத்திலே படிமுறையாக ஒரு தொகுதியா பார்த்துட்டு வர்றாங்க ஐயா. ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட்டா டீ கடைக்காரனை கரெக்டா சொல்லுவார், அண்ணா நீங்க சும்மா வெயில கால் கடக்க நடக்கிறீங்க. அண்ணன் பெரம்பலூர்ல KM நேரு பையனை இறக்கியாச்சு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், அடுத்த தலைமுறை வந்தாச்சு, நீங்க உள்ளூராப்பை இளைஞர்களை ஒன்றாக வாருங்கள், அரசியல் மாற்றத்தை பண்ணுவோம், நீங்க விளப்பெடுத்து போயிட்டு இருக்கிறீங்கன்னா பெரம்பலூர்ல அடுத்த தலைமுறையை ரெடி பண்ணிட்டாங்க KM நேரு அவர்களுடைய பையனா. அது மாதிரி தமிழகத்தில் ஒரு தொகுதி பாருங்க ஐயா, அப்பா அம்மா எல்லாம் எம்எல்ஏவா இருப்பாங்க. அப்படியே தூத்துக்குடி பக்கம் போயிட்டீங்கன்னா கீதா ஜீவன் அக்கா அமைச்சரா இருப்பாங்க, அவங்களுடைய தம்பி தூத்துக்குடியினுடைய மேயரா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் பார்த்துருவாங்க ஐயா, இந்தியாவிலே எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்க நடக்குது. ஸ்ரீபெரும்புதூர்ல TR பாலு அவர்கள் எம்பியா இருந்தா, அவர் பையன் TRB ராஜா தொழில்துறை அமைச்சரா இருப்பார். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தொண்டர்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடிய கட்சி என்று சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தானே செய்வீர்கள். இப்படிப்பட்ட மோசமான கட்சி, மோசமான ஆட்சி இந்தியாவினுடைய ஜனநாயக வரலாற்றை நான் பார்த்தது கிடையாது சகோதர சகோதரி. எனக்கு விழுப்புரத்தில் இருக்கும், நான் புதுசா வந்திருக்கேன். நான் ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணனை பார்த்து என்ன கேட்பேன், ஒரு நல்ல டீ சாப்பிடணும், எந்த கடை விழுப்புரத்தில் நல்லா இருக்கும்னு கேட்பேன். அப்படித்தானே கேட்பேன்.
டீ சாப்பிடணும் கேட்க மாட்டாங்க. டீ சாப்பிடணும், எந்த கடை நல்லா இருக்கும். ஆட்டோ என்ன சொல்லுவாரு, இந்த டீ கடை நல்லா இருக்குன்னு நல்லா போடுவாங்க. அந்த டீ கடைக்கு போனீங்கன்னா அந்த அண்ணன் சும்மா டீ போடுவாராம். டிகாஷனை கரெக்டா போட்டு, பாலை கரெக்டா காய்ச்சி, அந்த பாய்லர்ல அடுப்பு கறி கரெக்டா போட்டு, அதை கரெக்டா சூடு பண்ணி, அந்த கிளாஸை வெந்தண்ணில கரெக்டா கழுவி, அதை கரெக்டா டிகாஷனையும் பாலையும் போட்டு ஒரு ஸ்டைலா சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆத்தி கொடுப்பார். அப்பதான் அந்த டீக்கு ஒரு ருசி. அண்ணே, ஒரு டீ குடிச்சா கூட அந்த டீ போடுறவட்ட தன்மையும் தகுதியும் பார்க்கிறோம். கரெக்டுங்களா? விழுப்புரத்துல யாரு டீ நல்லா இருக்கும், எங்க நல்லா இருக்கும்னு கால் கடுக்க நடந்து வந்து ஒரு டீ சாப்பிடுற, ஒரு டீ போடுற சகோதரட்ட தன்மையும் தகுதியும் பார்க்கிற நீங்க, உங்களை ஆள்றவங்கிட்ட ஏங்கையா தன்மையும் தகுதியும் நீங்க பார்க்காம இருக்கீங்க? தற்கொலைகளுக்கு எதற்காக நாம வாக்களிக்க வேண்டும்? ஒரு டீ கடைக்காரன் இவ்வளவு தகுதியை நாம் எதிர்பார்க்கிறோம். டிகாசன் கரெக்டா போடணும், சூடா போடணும், ஆத்தி போடணும், நுரை இருக்கணும், சூடா இருக்கணும், இவ்வளவு பார்த்துதாங்க ஐயா டீக்கு 12 ரூபாய் கொடுக்கிறோம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தகுதி இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா ஐயா? இன்னைக்கு எப்படி பாருங்க ஐயா, இதை நான் சொல்றேங்க ஐயா. ஐயா, தகுதி இல்லாதவர்களை ஆட்சியில் அமர்த்தினா என்ன நடக்கும் ஐயா? தகுதியில் இல்லாதவர்களை ஆட்சியில் அமர்த்தினால் அவங்க பக்கத்தில் இருக்கிறவன் தகுதி இல்லாமல் இருந்தா தான் அவர்கள் ஹீரோ மாதிரி தெரிவாங்க. அதாவது தகுதி இல்லாதவனை போய் ஆட்சியில் உட்கார வச்சா பக்கத்தில் அறிவாளி உட்கார வைக்க மாட்டாங்க. அவர்களை விட முட்டாள உட்கார வச்சா தான் அவர்கள் அறிவாளியா இருப்பாங்க. கரெக்டுங்களா? அதற்கு உதாரணம் நம்ம மேயர் எல்லாம் போட்டிருக்காங்க. மேயரை பார்த்தாவே உதாரணம் தெரியும். அந்த எம்எல்ஏவே தற்கொலை, அமைச்சரே தற்கொலை. அவங்களுக்கே 12க்கு 12 கூட்டினா கூட ஒண்ணு தெரியாது. அவங்க விட தற்கொலையா இருக்கிற மேயரை கொண்டு வந்து உட்கார வச்சு, அப்பதான் மேயர் முன்னாடி இவர்கள் அறிவாளியா தெரிவாங்களாம் ஐயா. இதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கின்றார்கள். குடும்ப ஆட்சி ஜனநாயகத்தை கரையான் பேர் அடித்து தின்று விடுங்க ஐயா. கரையா அடிக்கிற மாதிரி குடும்ப ஆட்சி அடித்து, நீங்க கோபாலபுரத்தில் மட்டும் குடும்ப ஆட்சி நினைக்காதீங்க ஐயா. கோபாலபுரத்தில் ஆரம்பித்த குடும்ப ஆட்சி விழுப்புரத்துக்கு வந்து, விழுப்புரத்தினுடைய நகராட்சிக்கு வந்து, பக்கத்தில் இருக்கிற பேரூராட்சிக்கு போய், அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு போய் நம்முடைய அரசியல் தன்மையை மொத்தமாக அழைத்து தின்றுச்சு ஐயா, அழைத்து தின்றுச்சு. அதெல்லாம் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம எதிரொலிக்கும் இருக்கு. நம்ம குழந்தைகிட்ட மாட்ட முடியாதுங்க ஐயா, ரொம்ப கஷ்டமா போய். அரசு பள்ளியை பத்தி சொல்லவே வேண்டாங்க ஐயா. இன்னைக்கு இந்திய அளவில் நடத்தக்கூடிய சர்வே பார்த்தீங்கன்னா ஏசர் நடத்திருக்காங்க. இப்பதான் ஏசர் ஒரு மத்திய அரசு ஆய்வு நிறுவனம் ஒரு பள்ளியா போய் எந்த அளவு குழந்தைகள் படிக்கிறாங்க. இன்னைக்கு தென்னிந்தியாவிலே கடைசியாக தமிழகம் இருக்கு. திமுக காரை எப்படி மறைக்கிறான்? பள்ளிக்கூடத்தில் சரியா சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அது எப்படி மறைக்கிறானா, ஐயோ நீட்டு பூதம். ஐயா, இந்த இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடந்த சாதனை என்னன்னா, சேலத்தினுடைய குப்பை தொட்டி நம்பியதுதாங்க ஐயா மிச்சம். நீட்டுக்காக வாங்கின கையெழுத்து அட்டை எல்லாம் குப்பை தொட்டியில போட்டு போயிட்டாங்க. ஏன்னா மாநாட்டுக்கு வந்த தொண்டனுக்கே தெரியும், அண்ணே என் குழந்தை நீட்டு வச்சுதானே அரசு கல்லூரிக்கு போச்சு. திமுக தொண்டனுக்கு தெரியும், ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் ஒரு சீட்டு கேட்டா 5 கோடி ரூபாய் கொடுக்கணும். திமுக தொண்டனுக்கும் தெரியும். திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியில நீட் இல்லாம ஒரு மெடிக்கல் சீட் வாங்கினீங்கன்னா 5 to 8 கோடி ரூபாய் ஒரு டாக்டர் செலவு செய்ய முடியும் வேண்டும் என்பது திமுக தொண்டனுக்கு தெரியும். அதனாலதான் அந்த கூட்டத்துக்கு வந்த திமுக தொண்டனே கையெழுத்து வாங்கிய அட்டையை குப்பை தொட்டிகளை போட்டுவிட்டு குப்பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பாருங்க, திமுக தொண்டர்களை பாராட்ட வேண்டும். நீங்க மீடியா பார்த்திருப்பீங்க, பேப்பர்ல போட்டோ பார்த்திருப்பீங்க. பக்கத்தில் இருந்த எல்லா குப்பை தொட்டியும் அந்த அட்டை போஸ்ட் கார்டை போட்டு நப்பி எடுத்துட்டாங்க. ஐயா, உதயநிதி ஸ்டாலினால 12வது படிக்க முடியுங்கிறதுக்காக நம்ம குழந்தைங்க 12வது படிக்கிறத ஏன் தடுக்கிறாங்க ஐயா? இங்க தடுக்கிறாங்க. எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள், தைரியமாக இருக்கின்றார்கள். நீட்டை எதிர்த்து வெற்றி பெற்ற இந்த வருஷம் தமிழ்நாடு தான் ஆல் இந்தியா ரேங்க் 1. முதல் 10 தமிழகத்திலிருந்து 4 மாணவர்கள் முதல் 50ல 10 மாணவர்கள் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க ஐயா. நீ கோபாலபுரத்தில் பிறந்ததுக்காக உன்னால படிக்க முடியவில்லை என்பதற்காக ஒரு சாதாரண எங்களுடைய சகோதரருடைய படிப்பில் ஏன் கை வைக்கின்றார் என்ற கேள்வியைத்தான் தொடர்ந்து எம்மக்கள் யாத்திரையிலே நான் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். சகோதரி, புதிய ஒரு அரசியல் எடுக்கணும் ஐயா. இன்னைக்கு பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி மைனாரிட்டி சகோதரர்களுக்கு எதிரான கட்சி நான் பெறப்பட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்தாவே மைனாரிட்டி சகோதரிகள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் யாருக்கீங்களோ ஓடி போய் வீட்டை தாழ் போட்டு உள்ள போய் ஒழிச்சுக்குங்க ஐயா, இப்படிதான் கிளப்பிட்டிருக்காங்க இல்லைங்களா? இப்படிதான் திமுக காரன் கிளப்பியிருக்கான் ஐயா. நான் 2 விஷயத்திலே நம்புகின்றேன். யார் ஒருவன் உண்மையான ஹிந்துவாக இருக்கின்றானோ அவன் உண்மையான இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் நண்பனாக அந்த ஹிந்து இருப்பான். அதற்கு உதாரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். போலி மதச்சார்பின்மை
இப்ப பாருங்க, சில தமிழ்நாட்டில் சில அரசியல் தலைவர்கள் இதுவரைக்கும் திண்ணூறு வச்சுட்டு இருந்தாங்க, இப்ப திண்ணூறு அடிச்சு சில அரசியல் தலைவர்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. பங்காளி கட்சியில உங்களுக்கு தெரியும், அந்த போலி மத சார்பின்மை இருக்கிறவங்க அந்த மதத்துக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க, மைனாரிட்டி சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள். ஐயா, நாங்கள் சாமி விவேகானந்தாவுடைய இந்துத்துவாவை பின்பற்றக்கூடிய சகோதர சகோதரர்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் ஒருவர் இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரி என்று நினைக்கக்கூடிய உள்ளம் எங்களுக்கு இருக்கிறது. இவர்களைப் போல ஓட்டுக்காக அவர்களை அடிமையாக வைத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே செய்யாதுங்க. ஐயா, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 18 விருதுகள், உயரிய விருதுகள் வேறு வேறு நாடு வேறு வேறு அமைப்பு கொடுத்திருக்கிறாங்க. நாட்டினுடைய இந்தியால பாரத் ரத்னா மாறிங்க ஐயா, ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு உயரிய விருது இருக்கும். 18 நாடுகள் அமைப்புகள், ஐநா சபை, வேர்ல்டு ஹெல்த், உலக சுகாதாரம் அமைப்பு, இவங்க எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த 18 விருதுகளிலே 8 விருதுகள் இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கௌரவம் அளிக்கிறார். அப்ப கட்டாருடைய எமீருக்கு தெரியாது, மு க ஸ்டாலினுக்கு தெரியும். அபுதாபியினுடைய எமிரேட்டுக்கு தெரியாது, மு க ஸ்டாலினுக்கு தெரியும். சவுதி அரேபியாவுடைய முகமது பின் சல்மானுக்கு தெரியாது, உள்ளூர்ல இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஈஜிப்டினுடைய அங்க இருக்கக்கூடிய கைரா மசூதியினுடைய தலைவருக்கு தெரியாது, உனக்கு தெரியும். இவங்கெல்லாம் மெக்கா மதினா வச்சிருக்கக்கூடிய ராஜாக்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை அரசு விருந்தினராக அங்கு அழைத்து கௌரவம் செய்கின்றார். நீ சுண்டக்காணி தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு மோடி அவர்களை இஸ்லாமிய எதிராக சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார். சுண்டக்கா பேலும் அது 2024 சகோதர சகோதரிகள், அதையும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் விடை தெரியும். தெரியுங்க ஐயா, உண்மையான நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு, கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆட்சியிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் ஐயா முடியும். எந்த கட்சினாலும் முடியாதுங்க. அதனால்தான் 2024 பாராளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் ஐயா, சாதாரண தேர்தல் நினைச்சிடாதீங்க. இதுவரைக்கும் எத்தனையோ தேர்தலில் நீங்கள் வாக்களித்திருந்தாலும் கூட இது ஒரு சரித்திர தேர்தல். ஒரு பக்கம் நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதன் நியாயம், தர்மம், நேர்மை துணையோடு நின்று கொண்டிருக்கின்றான். நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக யார் நிற்கிறாங்க ஐயா? அப்ப சொல்லுவாங்க, வடிவேல் சொல்லுவார், அருக்காணி புருஷன் ராமசாமி பொண்டாட்டி எல்லாம் நிக்கிறாங்கன்னு வடிவேல் படத்துல வரும். அருக்காணி புருஷன் ராமசாமி பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு நரேந்திர மோடி ஐயாவுக்கு எதிராக நிற்பது கருணாநிதி ஐயா பையன், ராஜீவ்காந்தி ஐயாவுடைய பையன், உமர் அப்துல்லா ஃபருக் அப்துல்லாவுடைய பையன், பாலாசாஹேப் தாக்கரே ஐயாவுடைய பையன், சந்திரசேகர ராவ் ஐயாவுடைய பையன், இவங்கெல்லாம் இந்த பக்கம் நிற்கிறாங்க ஐயா. தனி மனிதனாக தன்னுடைய ஆளுநரில் 10 ஆண்டுகள் இந்தியாவிலே ஆட்சி நடத்தி தனிப்பெரும் ஒரு அற்புதமான மனிதராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் அவர்களுக்கு என்று தனி அடையாளம் இல்லாம அவங்க அப்பா அடையாளத்தை வைத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. முதல்ல இந்தியான்னு பேர் வச்சாங்க, இந்தியா கூட்டணி. மக்களை காரி துப்பிட்டாங்க, என்ன இந்தியா பேர் வச்சிருக்கிறேன். ஒரு திருநாய் கொண்டு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு புள்ளின்னு சொன்னா நாங்க நம்புவோமா? திருநாய் தான். அதன் பிறகு அவர்கள் அந்த ஏவை தூக்கிட்டு இந்தி கூட்டணியின் பேர் மாத்தி சுத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா, அவர்கள் எந்த பேரை வைத்தாலும் கூட எங்களுக்கு தெரியும், உண்மையான இந்தியா, உண்மையான பாரதத்திற்காக பாடுபடக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய முழு ஆதரவும் நம்பிக்கையும் பாரத பிரதமருக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் போட்டு வைக்கிறேன் ஐயா. நீ பொன்முடி அந்த மேல என்னங்க ஐயா கேஸ்? என்ன கேஸ் ஐயா? எனக்கு ஆச்சரியம் என்னன்னாங்க ஐயா, பொன்முடி ஐயாவுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. 3 ஆண்டு தண்டனை, அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போய் கருத்து கேட்கிறாங்க, இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லும்? நாங்கள் ஏழை பங்காளன், ஏழைகளுக்காக இருக்கக்கூடிய கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, தீர்ப்பு கொஞ்சம் கோளாறா இருக்குது, நீதிபதி சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது கம்யூனிஸ்ட் கட்சி. தமிழ்நாட்டுடைய நிலைமையை பாருங்க. அண்ணன் திருமாவளவனோட சமூக நீதி பேசுற அவர்கிட்ட போய் தீர்ப்பை பத்தி நீதிபதி சரியில்லை, தீர்ப்பு தப்பு, நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லும் திருமாவளவன் அவர். ஐயா, என்னங்க ஐயா கேஸ்? பொன்முடி அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறாங்க, 66% அதிகமான வருமானம். அதற்கான தீர்ப்பு ஒரு கேஸுங்க ஐயா. அது இல்லாம இன்னும் 2 கேஸ் இருக்குதுங்க ஐயா அவர் மேல. குறிப்பாக அவருடைய இல்லத்துல அமலாக்கத்துறை ரைடு நடத்திய பொழுது ஐயா எல்லாரும் லஞ்சம் வாங்கினா, லஞ்சம் வாங்குறவங்க கிடையாது தெரியும். லஞ்சம் வாங்குறவங்க டிவியில பார்ப்போம், பைக்குள்ள, வீட்டு கவருக்குள்ள, மெத்தைக்குள்ள எல்லாம் பணம் இருக்கும், பார்த்திருக்கோம், கட்டுக்கட்டா நோட்டு. ஆனா எங்கேயாச்சும் லஞ்சம் வாங்கின பணம் பிக்ஸட் டெபாசிட்டா பார்த்திருக்கீங்களா ஐயா? இந்தியால யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? அண்ணன் பொன்முடி அவர்கள் வீட்டுல 41 கோடி ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்டாக லஞ்ச பணத்தை பிக்ஸட் டெபாசிட்டா போட்டு வச்சிருக்காரு. அமலாக்கத்துறை மொத்த பிக்ஸட் டெபாசிட்டையும் கேப்சர் பண்ணிட்டு 41 கோடி 91 லட்சம்
கேட்டா நான் டீச்சரு, கேட்டா நான் விவசாயி, கேட்டா விவசாய வருமானத்தை சேர்த்தா விட்டுட்டாங்கன்னு கோர்ட்ல பேசுறாங்க. துபாயில ஒரு நிறுவனத்தை, இந்தோனேஷியால ஒரு நிறுவனம் வாங்குறாங்க ஐயா. PTXL மெனிண்டோ அப்படிங்கிற நிறுவனத்தை வாங்குறாரு. அபுதாபியில யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் FZP அப்படிங்கிற நிறுவனத்தை வாங்குறாருங்க ஐயா. எவ்வளவு அற்புதம்னா 2019 அந்த நிறுவனத்தை 41 லட்சத்துக்கு வாங்குறார். 41 லட்சத்துக்கு ஒரு நிறுவனம் வாங்குறார். 2022 119 கோடிக்கு விற்கிறார். எவ்வளவு ஐயா? கோடி. இது பேப்பர் எல்லாம் போட மாட்டாங்க. நான் உங்களுக்கு வந்து சொன்னாதான் நிறுவனத்தினுடைய பேரு, அது எந்த ஊரு, அது எப்ப வாங்கினாரு, எத்தனை ரூபாய்க்கு வித்தார். நீங்க சொல்லுங்க ஐயா, 41 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி 3 ஆண்டுகள்ல 119 கோடி ரூபாய்க்கு வித்தது எங்கேயாச்சும் இந்தியாவில் உலகத்தில் பார்த்திருக்கீங்களா? அப்ப அந்த நிறுவனமே கருப்பு பணத்தை பதுக்குவதற்காக ஒரு நிறுவனம். ஹவாலா முறையில் இங்கிருந்து கருப்பு பணத்தை அனுப்பி அந்த நிறுவனத்தினுடைய ஈக்குட்டியை பலப்படுத்தி அதன் பிறகு 119 கோடி ரூபாய் வித்திருக்கிறார். இது 3வது வழக்கு. அதனால பொன்முடி அவர்கள் எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுங்க ஐயா. ஒரு வழக்குல தண்டனை, 2வது வழக்குல மைனிங் அமைச்சராக இருந்ததற்கு தீர்ப்பு காத்திருக்கிறது, எப்ப வரும் நமக்கு தெரியாதுங்க ஐயா. 3வது வழக்கு அமலாக்கத்துறை வழக்கு. 41 கோடி ரூபாய் பிக்ஸட் டெபாசிட். ஒரு நிறுவனத்தை 41 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 119. ஆனா என்ன சொல்லுவாருன்னா, நம்மளை பார்த்து ஓசிம்பார். இப்ப ஆண்டவன் சொல்லிட்டான், தம்பி ஜெயில நீ ஓசி சாப்பாடு சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை. மக்களை பார்த்து ஓசி என்று சொன்னால் தர்மம் தலை காக்கும். அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு இந்த நிலைமைங்க ஐயா. ஐயா, எதற்காக நான் திரும்ப அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஐயா. இனிஷியலை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா. இனிஷியலை வச்சு, அப்பா இனிஷியலை வச்சு குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தனித்தன்மையாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். இந்த யாத்திரை பொறுத்தவரை ஏதோ பிஜேபி யாத்திரை, அண்ணாமலை யாத்திரை இல்லைங்க. இது உங்க யாத்திரை. எத்தனை பேரு TNPSC எக்ஸாம் எழுதுறீங்க? கை தூக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களா? இதே திமுக காரனுக்கு தான் சந்தோஷம். அண்ணாமலை வந்தாருன்னா லைட் ஆஃப் பண்ணி, அண்ணாமலை வந்தாருன்னா லைட் ஆஃப் பண்ணி. இதுல இருந்து அற்ப மனுஷங்களுக்கு அற்ப சந்தோஷம். அவங்களே சொல்றாங்க, இருண்ட தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சி மீட்டெடுக்கும். அவனே நமக்கு சொல்றாங்க, இருண்ட தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க. திமுக கார ஆட்சிக்கு வந்த பிறகு பரீட்சை நடத்தி இருக்கிறான். எத்தனை பரீட்சை நடத்தி இருக்கிறான், எத்தனை பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறான் பார்க்கலாங்க ஐயா. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022 ஐயா TNPSC நடத்தப்பட்ட பரீட்சை ஜூலை மாசம் 2022 39,000 பேர் எழுதுறாங்க. இதுவரை போஸ்டிங் போடல. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2023 2024 ஜனவரியில் எக்ஸாம் எழுதுறாங்க. இன்னும் ரிசல்ட் வரல. குரூப் 2 எக்ஸாம் பிப்ரவரி 2023 இன்னும் 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்க. 116 பேருக்கு போஸ்டிங். 116 9 லட்சம் பேர் எழுதி, அதுல குரூப் 2A 55,000 பேர் எழுதியிருக்காங்க. இன்னும் ரிசல்ட் வரல. குரூப் 1 2022 நவம்பர்ல 1,96,957 பேர் எழுதியிருக்காங்க. இன்னும் ரிசல்ட் வரல. குரூப் 4 ஜூலை 2022 22,45,000 பேர் எழுதியிருக்காங்க. 10,205 பேருக்கு போஸ்டிங். டூரிஸ்ட் ஆபீசர் ஜூன் 2023 எழுதியிருக்காங்க. ரிசல்ட் வரல. குரூப் 3 பரீட்சை எழுதியிருக்காங்க. இன்னும் போஸ்டிங் போடல. ஐயா, மொத்தமா சொல்லணும்னா விழுப்புரம் போற பகுதி எல்லாம் அரசு வேலைக்காக இயங்கக்கூடிய பகுதி. அரசு வேலைக்காக நிறைய பேர் படிக்கிறாங்க, எழுதுறாங்க, கஷ்டப்படுறாங்க, சென்னைக்கு வர்றாங்க, கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல உட்கார்றாங்க. குரூப் 4 3 2 எல்லாம் எழுதுறாங்க. ஐயா, தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகள்ல 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். 5 வருஷத்துல 3,50,000 பேர். அப்ப வருஷத்துக்கு 70,000 பேருங்க ஐயா. இன்னைக்கு 2.5 வருஷம் முடிச்சு, பாதி ஆட்சி முடிஞ்சது. அந்த கணக்குப்படி 1,75,000 பேருக்கு நீங்க அரசு வேலை கொடுத்திருக்கணும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இத்தனை போட்டி பரீட்சை தேர்வுகளை TNPSC எழுதினவங்க 31 லட்சம் பேர் எழுதியிருக்கீங்க. மொத்தமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை 10,321. எவ்வளவு வேலை கொடுத்திருக்கணும் ஐயா? 1,75,000 வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 31 மாதங்கள் கழித்து 10,320. அப்ப நீ வேலையும் கொடுக்கல, சட்டம் ஒழுங்கும் சரியில்லை, நீ ஊழலும் பண்ற, நீ மக்களை பார்த்து ஓசின்னு சொல்ற. எதுக்கு ஐயா ஆட்சி வேணும்? நான் தெரியாம கேட்கிறேன். ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுங்க ஐயா. திமுக ஆட்சி நமக்கு வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லுங்க.
இப்ப நீங்க சொல்லுங்க, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா என்கின்ற வார்த்தையை நான் சொன்னால் அது சரிதானே என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக, இவர்கள் குழந்தைகள் நன்றாக இருப்பதற்காக ஆட்சியாக இருக்கின்றார்களோ தவிர சாமானிய மக்களும் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சியாளர் இல்லைங்கய்யா. அதனால இந்த யாத்திரைக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரு தனிப்பெரும் எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரர்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இல்ல 40 நாளுங்க ஐயா, 40 நாள்ல வந்துடும் ஐயா. இந்த டைம் நீங்க கரெக்டா ஓட்டு போட்டுறணும். 40 நாளுங்க ஐயா. ஐயா நான் என்ன உத்தரவாதம் கொடுத்தேனோ அதை செய்து கொடுப்பது எங்களுடைய கடமைங்க ஐயா. லஞ்ச லாபம் இல்லாத நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், விழுப்புரத்தை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய உறுப்பினரை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அண்ணா அங்கிருந்து கேட்கிறாங்க, வேட்பாளர் பேரை சொல்லிட்டு போங்கன்னு கேட்கிறார். அண்ணா அங்கிருந்து வேட்பாளர் பேரை சொல்லிட்டு போங்க. ஐயா, நம்ம வேட்பாளரின் பெயர் நரேந்திர மோடி, நம்முடைய சின்னம் தாமரை. எந்த வேட்பாளர் நிறுத்தினாலும் அது மோடி வேட்பாளர் ஐயா. குஜராத்ல பாக்குறீங்க, உத்தரப்பிரதேசல பாக்குறீங்க, யார் நின்னாலும் ஓட்டு மோடிக்குத்தான். கடுவால மோடி போட்டுக்குவார், அவர் கழுத்துல டப்புன்னு மாட்டி வேட்பாளர் இழுத்து பிடிச்சுக்குவார். யாரும் தப்பிச்சலாம் போக முடியாதுங்க மோடி கிட்ட. அவர் கரெக்டா வேலை செய்யறாரா, அந்த எம்பி தொகுதிக்கெல்லாம் கரெக்டா போறாரா, கொடுக்கக்கூடிய பணத்தை சரியா பண்றாங்களா, லஞ்சம் வாங்குறாரா, அது மோடி. அதனால்தான் மோடி கேரண்டி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். மோடியை நம்பினால் அது நடக்கும் என்பது மோடியினுடைய கேரண்டி. அதனால இவரிடம் அன்பான வேண்டுகோள் ஐயா, வேட்பாளர் யாருன்னு முக்கியம் இல்லைங்க ஐயா. வேட்பாளர் மோடிக்கு வேலை செய்கின்றார், மோடி உங்களுக்கு சேவை செய்கின்றார். அதுதான் ஐயா நம்முடைய அரசியல். ஆனால் நீங்கள் தைரியமாக, நம்பிக்கையோடு 4 எம்பிக்களோடு ஆட்சிக்கு வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த முறை நீங்க தமிழகத்திலிருந்து 39 கொடுக்கணும். மாற்றுக் கட்சி நண்பர்கள் வந்திருக்கிறாங்க நம்ம கூட்டத்துக்கு, நல்லதுதான். மாற்றுக் கட்சி நண்பர்கள் நம்முடைய எம்எல்ஏக்கள் யாத்திரைக்கு பெரிய படையோடு வர்றாங்க. அன்னைக்கு ஒரு மாற்றுக் கட்சி நண்பரை பார்த்து, என்ன கரவேட்டியெல்லாம் கட்டி தைரியமா வர்றீங்க அப்படின்னு அவர் சொன்னார், தலைவா ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் தான் தலைவா இருக்காரு, அது மோடி மட்டும்தான். ஆனா 2024 நான் கட்சியெல்லாம் பார்க்க போறதில்ல தலைவா, மோடிக்கு மட்டும்தான் ஓட்டு. என்னை பார்த்து சொன்னாரு, நம்ம பஞ்சாயத்து நம்ம 2026 வச்சுக்கலாம் தலைவா, ஆனா 2024 எங்களுடைய கட்சி, எங்களுடைய அனைத்து ஓட்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் என்று மாற்றுக் கட்சி நண்பர்கள் படையாற்றி. ஆனா தலைவர்களுக்கு தெரியாம எல்லாம் கூட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. என்ன, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், என் தலைமுறை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா மோடி, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா அவங்க தனி அரசியல். அதற்கு நான் செல்ல போகிறேன். அதாவது மாற்றுக் கட்சி நண்பர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த யாத்திரை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் பிஏடி கலிவர்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்தேன். அவருடைய தந்தையார் வேலுசாமி ஐயா இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலிருந்து, அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக கலைஞர் ஐயா கிட்ட அரசியல் கத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு மோடி ஐயாவுடைய கட்சியை வளர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய இயக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அண்ணனுடைய சொந்த ஊரும் கூட இது. நம்முடைய கட்சி வளர்ச்சிக்கு அளப்பரிய உழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்வத்தாவன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. இந்த பட்டாசு கொளுத்தி பார்த்தீங்கன்னா படப்படம் வெடிக்கிற மாதிரி வெடிச்சுட்டே இருக்காரு. எல்லா இடத்துலையும் பேசுறாரு, கட்சி கொள்கையை உறக்க சொல்றாரு, நல்ல ஒரு பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு பாடுபடக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர், மண்ணினுடைய மைந்தன், அருமை சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் கே.ஆர். விநாயகம் அவர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் ஏ.டி. ராஜேந்திரன் நம்மோடு இருக்கின்றார்கள், அவருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக கடுமையாக பாடுபட்ட இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருந்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் சதாசிவம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் கோ வெங்கடேசன், ஜெய்சங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, மாவட்ட செயலாளர் குபேரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர் ராஜலட்சுமி, ரேகாபாய் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாநில நிர்வாகிகள் ரமேஷ் அவர்கள், சுகுமார் அவர்கள், சரண்யா திருநாவுக்கரசர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய சிவ தியாகராஜன் அவர்களுக்கு அந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நம்முடைய விநாயகமூர்த்தி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், அவருக்கு நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயன் அவர்கள், ராஜபாலாஜி அவர்கள், அருள் பிரகாஷ் அவர்கள் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய அனைத்தினுடைய தலைவர்கள் ஹரிபிரசாத் அவர்கள், ராமமூர்த்தி அவர்கள், திருநாவுக்கரசு அவர்கள் நன்றியை தெரிவித்து, முன்னாள் சேர்மன்
வண்ணம் ஒன்றியம் மயிலை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணன் ஏழுமலை அவர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியை வைத்துக் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற நம்மோடு இன்று இணைகின்றார்கள். அண்ணன் ஏழுமலை அவர்கள் முன்னால் வருகை வருகின்ற வரவேற்கின்றேன். மிக முக்கியமாக இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்கள் நீங்க அந்த யாத்திரைக்கு என்ன மரியாதை? ஆனால் நீங்கள் இது உங்களுடைய யாத்திரையாக, தமிழகத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை மாற்றக்கூடிய ஒரு யாத்திரையாக, எதிர்காலத்தை ஒரு புதிய எதிர்காலத்தை படைக்கக்கூடிய யாத்திரையாக எங்களோடு தொடர்ந்து பயணம் பண்றேன். வெயில பார்க்கறது இல்லை, கூட்டத்தை பார்க்கறது இல்லை, நாளை பார்ப்பதில்லை, அனைத்து நாட்களும் நம்மோடு இருக்கிறீர்கள். நாங்களும் தொடர்ச்சியாக தினமும் ஏதோ ஒரு தொகுதியில் நடந்துகிட்டே இருக்கிறோம் ஐயா. நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. இந்த முறை தமிழகம் மோடி ஐயாவின் பக்கம் நிற்கும். உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது. நான் இந்த யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரருக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரதநாயகன் புகழ். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பல்வேறு மத்திய அரசு நலத்திட்டங்களில் பயனடைந்த பயனாளிகளுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கிறார். திருமதி கலைவாணி அவர்கள் இலவச எரிவாயு திட்டம் பயனாளி. திருமதி கலைவாணி அவர்கள். திருமதி சந்திரா அவர்கள் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம். திருமதி ஜே பத்மாவதி அவர்கள் சாலையோர சிறு வணிகர்கள் கடன் திட்டம். செல்வி அபிநயா அவர்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். திரு கலிய பெருமாள் அவர்கள் இலவச குடிநீர் திட்டம். திருமதி குப்பம்மாள் அவர்கள் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம். திருமதி வாசுகி அவர்கள் பிரதமரின் தூய்மை இந்தியா இலவச கழிவறை திட்டம். திரு பார்த்திபன் அவர்கள் சகோதரர் பர்குணன் அவர்கள் வந்திருக்கிறார், தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டம். விழுப்புரம் எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு பொதுமக்கள் இல்லாம, மக்கள் இல்லாம, தொண்டர் இல்லாம எதிர்கட்சிக்காரங்க வேடிக்கை பார்க்கறது நிறைய பேர் எனக்கு லோக்கல்ல தெரியும். அவளும் வரவேற்பாங்க பாருங்க. அதுக்குதான் எனக்கு கோடி கோடி நண்பர்கள் சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி 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 நன்றி.